வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வெஜிடபிள் பிரியாணி டேஸ்டியாக, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில், கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீட்டாக கீனி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீனியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர், பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதாவது ப்ரௌன் கலர், அந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ மினிமம் 15 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், வெங்காயம் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைட் பை சைட் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெஜ் பிரியாணியில் நம்ம தேவையான எல்லா காய்கறியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னாலே மீன் மேக்கர்லேருந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு காய்கறி ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எல்லா காய்கறியும் அட் அ டைமில் கூட ஆட் பண்ணி நீங்கள் கலரி விடலாம். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இந்த சைஸில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. மீன் மேக்கர் சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீன் மேக்கர் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊறிடும். நல்லா பிழிஞ்சு, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்போ ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பாதியமாக தட்டி கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று பாதியமாக தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ பச்சை வாசனை போயிடும். இப்போது பொட்டேட்டோ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை கொஞ்சம் இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா வெந்து, நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்தீங்கன்னா பொட்டேட்டோ வெந்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கட் பண்ணிக்கோங்க. குட்டியாக அதாவது மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு காய்கறியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா காரம் நிறைய வேண்டாம் அப்படின்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா ஆட் பண்ணாமல் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நல்லா திக்கான ஃப்ரெஷ் கேர்ட், புளிக்காத கேர்டு ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
புளிக்காத கேர்டு இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ புளிக்காத கேர்டை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா காய்கறி ஒரு சேர நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா காய்கறியும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். உப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் போட்டுட்டு வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்போட அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போது வீட்டில் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காஞ்ச பட்டாணி தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணி மறுநாள் வந்து நீங்கள் காலையில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்றதுனால டக்குன்னு வெந்துடும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது, சலசலன்னு கொதிக்குது. இந்த டைமில் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மினிமம் 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸும் நீளமாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். நம்ம காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இல்லைனா வந்து நம்ம ஒழுங்காக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஒயிட் ரைஸ் வந்து வெந்ததுக்கப்புறம் அங்கங்கே ஒயிட்டாக தெரியும். அதனால நல்லா ஜென்டிலாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு லைட்டாக உப்பும் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக தூக்கலாக உப்பு தெரியணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில், மீடியம் டு ஹை ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீடியம் பர்னரில் 2 விசில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.